Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஃபேமஸும் கூட. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் நம்ம குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்கிற மாதிரி அது கேப்டான மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் சுத்தமான இந்த மாதிரி ஒரு காட்டன் க்ளாத் எடுத்துட்டேன். இப்போது அந்த தண்ணி இந்த க்ளாத்தில் இப்படி டிப் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்திட்டேன். 3 ஏலக்காய், 1 துண்டு இஞ்சி, ரெண்டுமே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ இதையும் சேர்த்தி இப்போ ஒரு நாடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இப்போ இதையும் நல்லா கட்டி விட்டுடலாம். இது அதுக்கப்புறம் நம்ம அவுக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா எப்படி கட்டுறோமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக அவுக்க முடியாமல் போகக்கூடாது, அதனால தான் சொல்கிறோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிங்கு இல்லைன்னா ஸ்டாண்டு ஏதாவது வச்சு விட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த இதையே நம்ம அதுக்குள்ளே இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கர் அது மேலே வச்சிடலாம். இப்போது அடுப்பு நம்ம ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு வேக வச்சுடுங்க. இதையே அது பண்ணாங்க வேகட்டும், விசிலெல்லாம் வர வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது வேறு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ அந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கேரமலாகி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் 1 டம்ளர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு சேர்த்திட்டேன். அதையும் சேர்த்து இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கண்டென்சர் மில்க் இருக்குதுன்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கண்டென்சர் மில்க் நீங்கள் சேர்த்துனா போதும். இந்த சர்க்கரை நீங்கள் கேரமல் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டான டைம் தான். கொஞ்சம் லைட்டாக சுண்டிருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குக்கர் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இப்போ நாம் அதையே எடுத்துடலாம். நாம் இன்றைக்கி இது செய்ய போகிறது என்னென்னா ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாதி தம் டீ தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். அவங்க பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ சாஸ் பேன் வச்சு அப்புறம் டிக்கேஷன் அதுக்குள்ளே போட்டு மாவெல்லாம் சைடில் தம் கட்டுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டிக்கேஷன் எல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போது நம்ம இதே கப்பு இல்லைன்னா டம்ளர் எதில் நீங்கள் சர்வ் பண்ணிங்களோ அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் நம்மளோட டிக்கேஷன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பால் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு டிக்கேஷனெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துறவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டீ தூள் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் நம்ம ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் மீடியமான சுகர் தான் இருந்தது. கொஞ்சம் சுகர் எல்லாம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. டீ லவர்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற டீ மாதிரி கிடையாது, அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.